ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாலிட் ஒர்க்ஸ், சாலிட் கேம் சரிங்களா? இது வந்து நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷு இந்த இதுக்கு. ஒரு சாஃப்ட்வேரா நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, இப்போ ஆல்ஃபா கேம் கூட ஊடால நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாரி எனக்கு புதுசா ஏதாவது ஒரு கேம் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, அத உள்ள போய் நோண்டி பார்க்கறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அத வச்சு நான் இப்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ஃபா கேம் இப்போ ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். நோண்டிட்டு இருக்கேன். ஆ, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ்னா மாஸ்டர் கேம் என்எக்ஸ் மாதிரி இந்த சாலிட் ஒர்க்ஸும் ஓரளவுக்கு ஃபேமஸ். ஸோ இந்த சாலிட் கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் ஆல்ரெடி ஒரு 2 டிராயிங்கை ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம மாஸ்டர் கேம் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே சேமாக தான் இருக்கு. எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. சாலிட் கேம்ன்றதுக்கு தனியாக நம்ம கோர்ஸ் போய் படிக்கணும் அவசியமே இல்லை போல. அந்த அளவுக்கு வந்து அப்படியே மாஸ்டர் கேம் தெரிஞ்சா அந்த அதுல இருக்க கமெண்ட்ஸ் அப்படியே தான் இதுல இருக்க மாதிரியே இருக்கு. சரிங்களா? ஒரு சில விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. நான் இன்னும் முழுசா எதுவும் கத்துக்கல. ஆனா பேசிக் உள்ள போன உடனே ஒரு ஃப்ரெஷரா மாஸ்டர் கேம் உங்களுக்கு தெரியும். உங்கள சாலிட் கேம் பண்ண சொன்னாங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2, 3 நாள்ல உங்களால இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கு. யூடியூப் வீடியோ பார்த்தோ இல்ல சிம்பிளா நீங்களே உள்ள போயிட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் இதுல வந்து நம்ம ஒரு டிராயிங் ஒன்று போட்டு அப்படியே அதை ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வருது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, டிஎஸ்ஆர்சிஎன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம அப்ளிகேஷன் எதற்கு சம்மந்தமான ரிலேட்டட்னா, இது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் சிஎன்சி ரிலேட்டடான எல்லா கோர்ஸஸும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ரைஸில் 10ல் 1 மடங்கு தான் இங்கே நாங்கள் ப்ரைஸ் வைக்கிறோம். சரிங்களா? வெளியில் ஒரு 15,000 அந்த அளவுக்கு கோர்ஸ்னால் இங்கே வெறும் 1500 ரூபா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் நாங்கள் கோர்ஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போதைக்கு சிஎன்சி அதுக்கப்புறம் மாஸ்டர் கம் டர்னிங், மாஸ்டர் மில்லிங் இந்த மாதிரி கோர்சஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் சாலிட் ஒர்க்ஸும் என்எக்ஸ் கேமும் அதுக்கடுத்து நாங்கள் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது மாஸ்டர் கேமோ இல்லை சிஎன்சியோ கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம கோர்ஸில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 2D டிராயிங்கை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை ரிவால்வ் மாதிரி ஒரு பண்ணி அதுல இருந்து நம்ம ப்ரோக்ராம் எடுக்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஓவரலா அப்படி பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா, சாலிட் ஒர்க்ஸும் தனி சாஃப்ட்வேர், சாலிட் கேம் தனி. சாலிட் கேம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இங்க மேல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ், ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் மாதிரி. இப்போ சாலிட் கேமை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து சாலிட் கேம் பார்ட், சாலிட் கேம் ஆப்ரேஷனு, இது சாலிட் கேம் 2.5D, இது வந்து மில்லிங் டூல் பாத். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபேஸிங், ப்ரொஃபைல், பாக்கெட், ட்ரில் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஆட். இது வந்து கேம நீங்க இதோட ஜாயின் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? கேம் வந்து இதோட ஆட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு கேம் சாஃப்ட்வேரா சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட இது தெரியுங்க, இந்த மாதிரி சாலிட் கேம்னு இந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு நம்ம கேம வந்து இது கூட சேர்க்கலைன்னா வெறுமனே சாலிட் ரூட்ஸ்ன்றது ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் மாதிரி ஆயிடும். அப்படிதான் இருக்கு இது உள்ள பார்க்க. எனக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்த்த ஒரு 2 நாள்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமை தான் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது சனிக்கிழமை. ஓகே. ஓகேங்களா? இந்த ஒரு 2 நாளுக்குள்ள ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு டிராயிங் ஒன்று போட போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு இந்த ஸ்கெச்சஸ் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு டேரெக்டாக வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு பிளேன் மாதிரி கொடுத்துருவாங்க, டாப் லைன். இந்த மாதிரி இப்போ நான் டாப் லைன் எடுத்து அது பக்கத்தில் கொண்டு போயிட்டு அதை கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பார் அந்த பிளேனில் தான் வரைய போகிறோன்ற மாதிரி காட்டுது. ஸோ நான் அதை வந்து மவுஸை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஸ்கெச்சஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த இது வந்து நம்ம வரையறதுக்கு ஏற்ற மாதிரி பிளானாக மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு லைனில் போட்டு எப்பவும் போல் நம்ம மாஸ்டர் கேமில் எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? இங்கேருந்து இந்த மாதிரி இது வந்து மாஸ்டர் கேமில் வந்து ஒரு டைமென்ஷன் கொடுப்போம். இது நான் இதுக்கு முன்னாடி என்எக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த என்எக்ஸ் மாதிரி நம்ம மொத்தமாக படத்தை எல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? டைமென்ஷனை மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த டோட்டல் லென்த்து நம்ம டைமென்ஷனில் போயிட்டு இந்த எல்லா டைமென்ஷனையும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு 100. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஒரு லென்த் வந்து 15.
இந்த ஒரு லென்த்தும் 15. ஓகே, இந்த மாதிரி மாற்றிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லென்த் வந்து ஒரு 50 வச்சுக்கலாமா? ஓகே, இந்த லென்த் ஒரு 50 பேலன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது 50 மாறிடும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனை மாற்றிட்டோம், அது வந்து கரெக்டாக அந்த டிராயிங்கோட ப்ரொஃபைலுக்கு. இப்போ இங்கே வந்து கீழே 100 இருக்கு இல்லையா, இதே இங்கே மேலே 50 கொடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் 50 தான் இருக்கும். அது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அந்த லைன் வந்து பிளாக் லைனாக மாறிடுது. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம வந்து இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டெப் மாதிரி வச்சுருந்தோம்னா, அப்போ இந்த லைனுக்கு தனி இருக்கு, அந்த லைனுக்கு இன்னும் நம்ம இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஆமா, இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அந்த லைனோட கலர் வேறையா இருக்கு. நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்ற கண்டிஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர்ல மாறிடுது. இது டெக்னிக்கலா எனக்கு சொல்ல தெரியல. இந்த மாதிரி தான் இதோட வடிவமைப்பு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கெச்சஸ்ல ஒரு ரேடியஸ் ஒன்று போட்டோம்னா, ஒரு 5 ரேடியஸ் இந்த இடத்துல போட்டு ஜஸ்ட் இதையும் ஓகே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துரும். இந்த பக்கம் ஒரு சாம்பர் ஒன்று அடிப்போம். சரிங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம அடுத்து சாலிட் கேமை வந்து ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்படி தான் நம்ம மாஸ்டர் கேமில் எப்போ போல ரெகுலராக வரைகிறது. இது ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணி ஃபீச்சர்ஸில் போயிட்டு ரிவால்வ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஜாபை ஒரு 3D ஜாபா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அவ்வளோதான், இது வந்து ஃபினிஷ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஒரு ஃபைலில் போய் சேவ் மட்டும் கொடுத்துக்கணும். சேவில் ஏதாவது ஒரு பேர் 3 அப்படி ஏதாவது ஒரு பேர் ஒன்று கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துரும். கொடுத்து முடிச்சாச்சுன்னா இது வரைக்கும் எல்லாரும் ரெகுலராக டிராயிங் பண்ணுறது நீங்கள் சிற்பை மாதிரி வச்சு மாஸ்டர் கேமில் வரைஞ்சி கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் கேமை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இது மாஸ்டர் கேமை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மாஸ்டர் கேம் கற்றுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள்ன்ற மாதிரி முடிஞ்சிடும். ரைட்டு. இப்போது சாலிட் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு சாலிட் பார்ட் இருக்கு, சாலிட் ஆப்ரேஷன் இதில் போய் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிராயிங் ஃபைலாக வரைஞ்சிருக்கோம். இது வந்து இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம மேனுஃபேக்சருக்கு சாலிட் கேமுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம அதே மாதிரி நியூ ஃபைல் அப்படின்ற இடத்துல செலெக்ஷன் பண்ணி மில்லிங் அப்படி அதுக்கு இருக்கு, மில் டர்ன் இருக்கு, டர்னிங் இருக்கு. இப்போ நம்ம டர்னிங் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த ஃபைல் வந்து இங்கே வந்து இம்போர்ட் ஆகும். சரிங்களா? அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலு இந்த மாதிரி ஃபோல்டரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இம்போர்ட் ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இந்த ஃபைல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ இந்த மாதிரி ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் கேமில் எப்படி ஸ்டாக் செட் பண்ணுறோம், ஆரிஜின் செட் பண்ணுறோம், அதை மாதிரி எல்லாம் இதில் வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ன்றதான் நம்ம ஆரிஜின் வைக்கிறது. இப்போ ஆரிஜின் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே போயிட்டு என்ன கேட்குதுன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மில்லிங்கோ இல்லை ஒரு மில்லிங் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், சிலிண்டர் இருக்கும், அது எந்த இடத்துல வேணால் வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நம்ம டர்னிங்ன்றதுனால இது டர்னிங்கை பேஸ் பண்ணி இங்கே ஒரு 3 ஆப்ரேஷன் மட்டும் நான் என்ன பண்ணேன், இந்த சென்டர் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபேஸ்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துறேன். அப்படின்னா அந்த ரெவல்யூஷன் அந்த ஃபேஸை கனெக்ட் பண்ணி அதை ஆரிஜின் பாயிண்ட் இது கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஓடியை மட்டும் செலெக்ஷன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆரிஜின் பாயிண்ட் அதுவும் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது வந்து அதோட ஆரிஜின் பாயிண்ட்டாக கால்குலேஷன் பண்ணிக்கும். பார்த்தீங்களா? இப்போ அதுவாக வந்து ஒரு 3D மாடல் மாதிரி இருந்ததை 2D மாடலுக்கு அதுவாக வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி கால்குலேஷன் பண்ணிச்சு. இந்த ஒரு பிளாக் கலர் லைன் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதுவாக வந்து கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டு முடிச்சாச்சுன்னா இப்போ ஸ்டாக் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டாக் கொடுக்குறோம். ஸ்டாக்கில் நம்ம ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, சிலிண்டர்னா சிலிண்டர் கொடுத்துறோம். மாடலை வந்து செலெக்ஷன் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் நம்ம இந்த பீஸில் ஏதோ ஒரு இடத்துல அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அதுவாக அந்த இந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று வரைஞ்சிரும். சரிங்களா? இது வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக்ன்ற மாதிரி. அந்த ஸ்டாக்கில் போயிட்டு இப்போ ரைட் சைடு அப்படின்னா ஜெட்டு ப்ளஸ் இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ ஸ்டாக் வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த பக்கம் ஒரு 5 வேணும்னா ஜஸ்ட் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கூடிருச்சா? அது மாதிரி பின்னாடி வந்து ஜாஸில் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 இருக்குது, இது எனக்கு ஒரு 15 மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா 15 அப்படி கொடுத்து எங்கிட்ட மாறிடும். இப்போ எக்ஸ்டர்னல்ன்ற போது ஓடியில், இன்டர்னல் நீங்கள் ஹோல் மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் இருந்துச்சுன்னா ஐடியில். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்டர்னலில் ஜஸ்ட் 1 தான் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் அதுக்கு ஒரு 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றிட்டோன்னா ஸ்டாக் எல்லாமே செட்டப் பண்ணி முடிச்சாச்சு.
இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு டைமென்ஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். எப்படியெல்லாம் இருக்கு. இப்போ ஸ்டாக்னா இந்த வெளியில இருக்க அவுட்டர் லைன் தான் ஸ்டாக். ஓகேங்களா? டார்கெட் அப்படின்னா இந்த இந்த ஜாப்ல ப்ளூ கலர்ல மாறுது இல்லையா? இதுதான் டார்கெட். இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங் காம்போனன்ட் அந்த மாதிரி. இப்போ ரைட் எல்லாமே ஓகேன்னு வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆரிஜின் செட் பண்ணிட்டோம். வேற என்ன பண்ணியிருக்கோம்? ஆரிஜின் செட் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எது ஃபினிஷிங் காம்போனன்ட் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஜாஸ் அதில் வைக்கிறோம் இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதே மாதிரி இங்கே செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ஜாஸ் வைக்கிறது. இப்போதைக்கு நான் ஜாஸை வந்து நான் நன்னில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இது ஜாஸ் எப்படி நம்மளா தனியாக வரைஞ்சி அதை எப்படி வைக்கிறது, இல்லை ஸ்டாண்டர்ட் ஜாஸ் எப்படி பார்க்கறது, அதெல்லாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஜாஸ் இல்லாமல் ஓட்ட போகிறோன்ற மாதிரி நான் நன் அப்படின்னு கொடுத்து வச்சுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். என்னென்னமோ முடிச்சிட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல டர்னிங் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸிங் ஆப்ரேஷன் இருக்கு, டர்னிங் இருக்கு, ட்ரில்லிங், த்ரெட்டிங், குருவிங், ஆங்கிள் குரு, பார்ட்டிங் அதாவது கட் ஆஃப் டூலு, அடுத்து மேனுவல் டர்னிங். இது வந்து என்னன்னு தெரியல, இது ஏதோ ஐ மிஷினிங்ன்ற மாதிரி போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இந்த தான் இருக்கு. இப்போ ஃபேஸிங் அப்படின்னு இந்த ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் ஃபேஸில் செலெக்ஷன் பண்ண உடனே அது என்ன பண்ணுவோம்னா அந்த எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு பேராமீட்டர்லாம் ஓப்பன் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில பேராமீட்டர்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ப்ரோக்ராம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி வச்சுப்போம். ஒரு ஐசோமெட்ரிக்கில் வச்சுக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ ஜாமெட்ரி அப்படிங்கிறதா நம்ம எந்த இடத்துல ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஜாமெட்ரியில் போயிட்டு நியூ அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறேன். சரிங்களா? இது சாலிட்லேயும் கொடுத்துக்கலாம், வயர் ஃப்ரேம்லையும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வயர் ஃப்ரேம் வச்சுட்டு ஜஸ்ட் நியூ அப்படின்னு கொடுக்குறேன்னா நம்மளை வந்து இப்போ செலெக்ஷன் பண்ண சொல்லும். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம பண்ண போறோம், நம்ம அந்த டூல் பாத்தில் செயின் செலெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெத்தட் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த ஃபேஸை மட்டும் தான் பண்ண போறேன்னா இந்த ஃபேஸுக்கு பக்கத்தில் கொண்டு போனாலே ஒரு லைன் மாதிரி, இது வந்து நம்ம அந்த கோஆர்டினேட் செட் பண்ணும்போது நமக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அந்த லைன் நம்ம 2Dல மாஸ்டர் கம்ல என்ன பண்ணுவோம், டிராயிங் வரைஞ்சி அந்த 2D லைனை செலெக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க வந்து 3D லைனை 3D டிராயிங் நம்ம வரைஞ்சிட்டோம்னா அதுவா நமக்கு இந்த ஸ்கெச்சஸ் வந்து கொடுக்கும் அந்த ஆப்யூக்கு. அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா 3D ஆப்ஜெக்ட் கூட நீங்க செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் 2Dல இங்க மேல இருந்து இப்படி ஃபேஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராமேட்லி இங்கே வரைக்கும் இருக்கு. ஆனால் நம்ம இங்கே தான் செலெக்ஷன் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நமக்கு மேல இருந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கேயும் ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு இந்த இதில் போயிட்டு எடிட் ஜாமெட் மாடிஃபை அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இங்கே ஸ்டாக் இங்கே இருக்குன்னா அங்கிருந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை நம்ம வந்து இந்த எனக்கு ஃபேஸ் பண்ணுறது ஜெட்டு 0 வரைக்கும் தான் போகுது, எனக்கு இன்னும் கீழே ஒரு 2 வரைக்கும் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆட்டோ எக்ஸ்டெண்ட் ஸ்டார்ட் அதாவது இந்த டூல் பார்த்து ஸ்டார்ட் ஆகிற இடம் எது அப்படின்னு. சரிங்களா? அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வேளை போகணும்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே இல்லை சைடில் இந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் டு எண்டு ஸ்டாக் அதாவது இந்த லைன் முடிய போகிற இன்னும் கொஞ்சம் டூல் பாத்தில் இறங்கணும்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணும், எவ்வளோ ஸ்டாக்கு கொடுக்கணும், இது ஆங்கிள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னு கொடுத்துருவேன். கொடுத்து முடிச்சாச்சுன்னா இப்போ எந்த இடத்துல கட்டு எடுக்கணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், டூல். இப்போ டூலில் வந்து அதில் ஜஸ்ட் நம்ம உள்ளே போவோம். அதோட லைப்ரரியிலலாம் மாஸ்டர் கம்ல நிறைய இருக்கும். அந்த லைப்ரரியில் ஜஸ்ட் நம்ம போவோம், செலெக்ஷன் பண்ணுவோம், வேலை முடிஞ்சு. இதில் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் இந்த செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே போனீங்கன்னா இந்த மவுஸில் இந்த ஏரியாவில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் டூல்னு ஒரு ஆப்ஷன் வருது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கூட ஆட் டர்னிங் டூல் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஆட் டூல் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ்டர்னல் டர்னிங் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அதாவது ஒரு ஜாயிண்ட் டூல் மாதிரி போடுற மாதிரி, இந்த ஒரு டூல் பிளஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இந்த சிம்பிளாக இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஜாயிண்ட் டூல் மாதிரி இருக்கு. நான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 டூலில் ஜாயின் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டான
இந்த டூலை வச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ எக்ஸ்டர்னல் டூலை வந்து கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே இப்போ பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு மிஷின்ல எப்படி இந்த டூல் இருக்கும், எப்படி மாட்டி இருக்கும்ன்றதான் இங்க காட்டுறாங்க. சரிங்களா? இந்த இந்த ஒரு இமேஜ்ல இங்க காட்டியிருக்க இமேஜ் வந்து எப்படி நம்ம டூல்ல மிஷின்ல எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்டுது. சரிங்களா? இப்போ நமக்கு ஆக்சுவலா நம்ம இப்போ ஓடி டர்னிங் பண்ண போறோம், இதுல ஃபேசிங் பண்றோம். அந்த ஃபேசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் மாட்டக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைட்டா இப்படி 90 டிகிரி இந்த ஷேப்ல இருக்க மாதிரி மாட்டணும் இல்லையா? ஸோ அதை மாத்துறது என்ன பண்ணணும்னா, இங்க மவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வருது. நமக்கு டூல் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல இமேஜ்ல காட்டுது. பாத்தீங்களா? இது டரட்டு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டரட்டு. அதுல டூல் வந்து நம்ம இந்த ஷேப்ல மாட்டிருக்கோம், சி பிளாக்ல மாட்டின மாதிரி மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நமக்கு ஆக்சுவலி இப்படி தேவையில்லை, நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் பிளஸ் இருக்கு இல்லையா, இது அமுக்கணும்னா இப்படி மாறிடும். இப்போ பாத்தீங்களா டரட்ல இந்த ஷேப்ல தான் நம்ம டரட்ல மாட்டிருப்போம். சரிங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் மாறி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இமேஜ் மாறிடும். ஓகே அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா டூல் மாறிடும். அதுக்கப்புறம் இன்செர்ட், நம்ம இன்செர்ட் வந்து என்ன இன்செர்ட் போட போறோம், இப்போ டபிள்யூஎன்ஜி போட போறோம்னா டபிள்யூஎன்ஜி அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே மாறிடும். இங்கே ஒரு ஒரு குட்டி இன்செர்ட், பெரிய இன்செர்ட், அந்த ரேடியஸ் இதெல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 0.8 கார்னருக்காண்டி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இங்கேருந்து எடிட் பண்ணிக்கலாம். ஹோல்டரு, கூலண்ட் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஷோ டூல். இந்த டூல் பார்க்குற டிஸ்பிளேவா? ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் விசுவல் டூலு, எடிட் டூலு. ஓகே, வேற என்ன, டூல் டேட்டா. டூல் டேட்டாவில் அந்த ஆர்பிஎம், ஃபீட் ரேட் இதெல்லாம் கொடுக்குறது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம டூலை வந்து செலக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு இப்போ ஓகே அப்படின்னு மட்டும் கொடுத்துரும். கொடுத்து முடிச்சாச்சுன்னா இங்கே வந்துடும். இங்கேயும் நமக்கு அதோட டூலு எப்படி மாட்டியிருக்கும் அப்படின்றது இங்கேயும் காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டூல் முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் நிப்பாட்டுவோம் இல்லையா, சேஃப்டி மாதிரி, அந்த மாதிரி லெவல். இதை நீங்கள் கஷ்டமாக எக்ஸில் எவ்வளோ ஜெட்டில் எவ்வளோ மாற்றணும்னா இதை மாற்றிட்டு இங்கே கொடுத்துக்கணும். இல்லை சேஃப்டி லெவல் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னா அதை மட்டும் ரெண்டு ஈக்குவலாக அது நிற்கும். சரிங்களா? அந்த மாதிரி. இப்போ டெக்னாலஜி இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதில் வந்து கட் பேராமீட்டர் வந்து ஸ்டாக் கொடுப்போம் இல்லையா, ரஃபிங்க்கு வந்து ஒரு பாஸுக்கும் 1 2 எடுக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி இது. இப்போ வந்து டைரக்ஷனா ஒன் வேனா ஒன் வே, இல்லை ஜிக்ஜாக்லாம் ஜிக்ஜாக் அந்த மாதிரி. இப்போ ரஃபிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்படி கட் எடுத்து அந்த ஃபினிஷிங் மாதிரி நம்ம வந்து சீமென்ஸ்ல எல்லாம் ஓடும். அதுக்கடுத்து மாஸ்டர் கேமில் ரஃபிங் சைக்கிள் மேனுவலாக எழுதணும்னா அந்த மாதிரி ஓடும். சரிங்களா? இதே வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னா அது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ இது ஃபேஸிங்ன்றனால ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஒரு டர்னிங் இருக்கும்போது நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவல் ஸ்டெப் ஓவர், இதுதான் டெப்த் ஆஃப் கட்டு. ஓகேங்களா? நான் டெப்த் ஆஃப் கட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 0.5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஃபினிஷிங் லைன் வேணும் அப்படின்னா ஃபினிஷிங் லைன் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் லைனுக்கு கட்டர் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணோம்னா அதையும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணால் சைக்கிள்ஸ். ஆனால் நான் சைக்கிள்ஸ் எடுத்தேன், இது வேற ஏதோ ஒரு கண்ட்ரோலுக்காண்டி சைக்கிள்ஸ் வருதா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு. நான் ஃபனுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து மேனுவல் லைனாகவே எழுதுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே சேவ் அண்ட் கால்குலேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு டூல் பாத். ஓகேங்களா? இப்போ நான் சிமுலேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு 3D டர்னிங் மிஷின் சிமுலேஷனு. ஓகே ஓகே, மிஷின் சிமுலேஷன் வேண்டாம். வேற என்ன, டர்னிங்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு டூலை வந்து ஓட்டி பார்க்குறேன். சரிங்களா? பேசிங் எப்படி இருக்கு, ஒவ்வொரு கட்டும் 0.5 இது மாதிரி கட் எடுக்க வச்சு கொடுத்துறேன். நம்ம முன்னாடி 5 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கட் எடுத்துட்டு போயிடும். இதுதான் ஃபேஸிங். இதுக்கப்புறம் நம்ம டர்னிங் பண்ணணும்னா அதே மாதிரி ஜஸ்ட் இதை வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டோம்னா இந்த டூல் பாத் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த டூல் பாத் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ டர்னிங் போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஜஸ்ட் டர்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதே சேம் தான், ஜாமெண்ட்ரியில் போகிறோம், நியூவை கொடுத்து எந்த ரேடியஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, அது மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாஸ்டர் கேம் மாதிரி தான் எப்பவும் போல் இங்கே செலெக்ஷன் பண்ணி இங்கே முடிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுத்துருக்குறது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லையா, அப் டு என்டிடி அப்படின்றது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இங்கே நம்ம கொடுத்துட்டோம். ஜஸ்ட் இது ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சேம் தான். இப்போ ஃபேஸிங் சைக்கிள் என்ன பண்ணோமோ அதே வேலையை இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ டூலில் போகிறோம். நமக்கு அதே டூல் தான் இருக்கட்டும் அப்படின்னா சேம் அதே டூலை நீங்கள் வச்சுக்க வேண்டியதான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் லெவல்ஸு, இதுவும் அதே தான். டெக்னாலஜி, இதில் அதே மாதிரி ரஃபிங். இப்போ நம்ம ரஃபிங் மட்டும் வேணும்னா ரஃபிங், ஃபினிஷிங் சைக்கிளுக்கும் வேணும்னாலும் அதாவது ஃபினிஷிங் லைன் ஒரு லைன் எழுதணும் அப்படின்னாலும் இதே டர்னிங் இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் தான் ஃபினிஷிங் லைன் எடுக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரஃபிங்னா ரஃபிங் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ரஃபிங்கோட டெப்த் ஆஃப் கட்டு இதெல்லாம் இங்கே வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரஃபிங் ஈக்குவல் ஸ்டெப்பு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கட்டுக்கும் ஒரு 1.5 கட் எடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ ஒன்றுனா ஒன்று, ஜிக்ஜாக்னா ஜிக்ஜாக் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி வேற என்ன இருக்குது, செமி ஃபினிஷிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து அந்த நம்ம குருவிங் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு போகணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து குருவிங் எதுவுமே இல்லை இருந்தாலும் இதை கொடுத்துப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் இப்பயும் சேவ் அண்ட் கால்குலேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஜூம் ஃபிட் இதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் சிமுலேஷன் பார்ப்போம். அதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு இப்போ டர்னிங், இப்போ ஆல்ரெடி ஃபேஸிங் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அந்த ஸ்டாக் வந்து 0 ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ டர்னிங் ஆரம்பிக்குது. நல்லா இருக்குது பார்க்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி. மாஸ்டர் கேம் கற்றுக்கிட்டாங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஈஸியாக புரிஞ்சுக்கலான்ற மாதிரி. ஓகே, இப்போ டர்னிங்கும் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஜஸ்ட் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்றோம். இதையும் தூக்கி விட்டுட்டு இப்போ ஜஸ்ட் அதே மாதிரி ஃபினிஷிங் பாஸ் ஒன்று போடணும்னா அதே மாதிரி சேம் டர்னிங் அதே மாதிரி செலெக்ஷன் பண்ணுறோம். அது ஜாமெட்ரி அதே மாதிரி இந்த ஒரு லைனை பிடிச்சி சேம் லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போய் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே, இதுலேயும் ஓகே. அதுக்கப்புறம் டூல்ஸில் வந்து இப்போ நம்ம வேறு டூல் மாற்றணும்னா புதுசாக ஒரு டூல் கிரியேட் பண்ணிப்போம். சரிங்களா? அதே மாதிரி நியூ டூல் கிரியேட்டு எக்ஸ்டர்னல், இதில் போயிட்டு இப்போ நம்ம ஒரு சிஎன்எம்ஜி இல்லைனா ஒரு டிஎன்எம்ஜி போடலாமா? ஓகே, டிஎன்எம்ஜி இந்த மாதிரி டூல் ஒன்று போட்டுட்டு 0.4 கார்னர். சரிங்களா? பார்த்துட்டு இப்போ மவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி மவுண்ட் மாட்டிருக்கு. இப்போ 2ஆம் நம்பர் டூல் நமக்கு இந்த டேரெக்ஷனை வேணும்னா ஜஸ்ட் இதை மட்டும் மாற்றினோன்னா போதும், டேரெக்ஷன் மாறிடும். இப்போ உங்களுக்கு டார்ப்பில் எப்படி மாட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு விசுவலாக தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் இந்த டூலை ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி லெவல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் மட்டும் தான் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ ஃபினிஷிங் ஒன்லி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ சைக்கிள்ஸ் வேணும்னா சைக்கிள்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட்டர் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணணும்னா இங்கே கட்டர் காம்பன்சேஷன் கொடுத்துக்கலாம். ஃபினிஷிங் தேவையில்லை. பிரேக்கன்ஸு, கார்னர் ஆப்ஷன்ஸு, இது வந்து ஏதாவது சின்னதாக ஒரு ரேடியஸ் மாதிரி பிளண்ட் ரேடியஸ் மாதிரி நம்மளாக கொடுக்கணும்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்து இந்த மாதிரி கார்னரில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டிராயிங்லேயே இல்லைனாலும் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்னர் காண்டி எடுத்துகிட்டு வந்துடும். இது ஐடி இல்லைனா இன்டர்னலில். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அண்ட் கால்குலேட் கொடுத்துட்டோம்னா ஒரு ஃபினிஷிங் பாஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி இதை கொடுத்து பார்ப்போமா இந்த மாதிரி வருது. சேவ் அண்ட் கால்குலேட்டர், ரிவல்ஸில் போகிறோம் லைனா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டர்னிங்கில் வச்சுட்டு இந்த டூல் பாத்தில் இப்போ ஸ்டாக் இங்கெல்லாம் ஸ்டாக் இருக்குது. இங்கெல்லாம் ஃபேஸில் ஸ்டாக் இல்லை, இந்த ஓடியிலலாம் ஸ்டாக் இருக்குது. ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்தோன்னா அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் கொடுத்தாலுமே அதே தான், சேம் தான் வரப்போகுது. ஏன்னா அந்த குரு எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ அதுதான் வரும். நீங்கள் கொடுத்தாலும் அதே சேம் டர்னிங்கில் போயிட்டு அப்ளை பண்ணிங்கனாலும் அதே தான். அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபினிஷ். ஓடி டர்னிங் ஃபினிஷிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரெட்டிங்னா த்ரெட்டிங், குருவிங்னா குருவிங், இது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ அப்படியே நீங்கள் இதில் போயிட்டு ஜஸ்ட் ஜி கோடு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஓகே. இப்போ இந்த ஒரே ஒரு ஃபினிஷிங் ப்ரோக்ராம் மட்டும்தான் எழுதிருக்கேன். இதோட ப்ரோக்ராம் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. இப்போ G95லாம் வருது. அதுக்கப்புறம் Z0, X30, -5. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா L5.4ன்னு இருக்குது. நம்ம 6 கொடுப்போம் இல்லையா, இங்கே L அப்படின்னு வருது. இது என்ன கணக்குன்னு நமக்கும் தெரியல.
அதுக்கப்புறம் Z -50 வரைக்கும் போகுது. அதுக்கடுத்து இந்த இடத்துல இருந்து சேம்பர் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன் இருக்குது. இந்த டர்னிங்கோட அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற யாராவது சாலிட் கேம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தீங்கன்னா, பனுக்கோட அந்த போஸ்ட் ப்ராசஸர் இதில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரு கேமை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சாலிட் கேமில் நிறைய வீடியோ போவோம். ஏன்னா இது ஆல்ரெடி தெரிஞ்ச சாஃப்ட்வேர் மாதிரியே தான் இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு இதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான்.